பிரதமர் நரேந்திர மோடியோட ரோட் ஷோ தோல்வி அப்படின்னு சொல்லிட்டீங்க தமிழ்நாட்டில். பாஜக தலைவர் அண்ணாமலையோட ரோட் ஷோ கர்நாடகாவில் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலைக்கும் கர்நாடக மக்களுக்கும் என்னமா ஒரு கனெக்ட் சொல்லுங்கம்மா. அவங்க மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, இந்தியா கூட்டணி வந்து எங்கே பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் கூட வந்து கை கோத்துக்கிட்டு கேரளாவில் வந்து அங்கே வந்து கம்யூனிஸ்டை எதிர்த்து நிற்கும் போது இதுதான் கூட்டணியா, இதுதான் அவங்களோட இதுவான்னு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய குற்றச்சாட்டை வைக்கும்போது இந்தியா கூட்டணிக்கு அது பலகீனமாக பார்க்கப்படாதா கேரளாவில்? இல்லைங்க, மக்கள் தானே ஓட்டு போட போகிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஒரு சைடாக நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ரெண்டு பேர் மேலேயும் சேர்ந்ததுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி கூட பிஜேபிக்கு தானே போய் சேரும். அவங்க இந்துக்களே உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிச்சு தூக்கி முஸ்லீம் கிட்ட கொடுப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லா இணையத்துல அதுதான் வைரலா இருக்கு. அவங்க வந்து மன்மோகன் சிங் இருந்தப்போ அதுதான் சொன்னதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டாரு. எப்போ சொன்னாரு? அவர் பண்றது என்ன அப்படின்னா, ஒரு ரிலிஜியஸ் ஃபெனட்டிக் டெம்பர் அவர் உருவாக்குறாரு. ஜெய்ப்பூர்ல அவர் பேசின பேச்சு வந்துட்டு மிக மிக மோசமான ஒரு பேச்சு, மிக மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பாட்டு, அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு அது இருக்குது. நீ எல்லாம் ஒரு பிரதமர் ஐயா, இப்படி பேசலாமா, இப்படி நடக்குமா, இந்த மாதிரி இந்துக்களுடைய தாலி அறுத்து முஸ்லீம் கிட்ட கொடுக்கலான்னு பேசுறிய, நீ மனிதனா? நீ இப்படியெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? இப்படிலாம் நடக்குமா? இதெல்லாம் சட்டம் இடம் தருமா? எந்த நாட்டில் நின்றுட்டு நீ என்ன பேசுற? வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டில் என்னதான் எந்த பிரச்சனைகளும் கலவரங்களும் இல்லாமல் சுமூகமாக தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்தாலும் தேர்தல் குறித்த குற்றச்சாட்டுகள், விமர்சனம், புகார்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. பாஜக என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு ஆதரவான வாக்காளர்கள் ஒவ்வொரு பூத்துலையுமே நூற்றுக்கணக்கான பேர் வந்து மிஸ் ஆயிருக்காங்க. கரெக்டாக வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க ஆதரவாளர்களுடைய பேரில் மட்டும் அந்த பட்டியலேருந்து நீக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு குற்றச்சாட்டு. இதெல்லாம் கம்ப்ளைண்ட் கூட ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஆமா, யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்காங்க? யார் இந்த இதுக்கெல்லாம் இன்சார்ஜ்? தேர்தல் ஆணையம் தானே. அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு தெரியாமல் இதை டிலீட் பண்ண முடியுமா? இப்போ உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் இருக்கவங்களுடைய வாக்கை நீங்கள் தான் டிலீட் பண்ணலாம் அப்படின்றது தான் தேர்தல் ஆணையத்தோடைய இன்னொரு ஆப். அது புரியுதுங்களா? NARPAP நேர்பாப் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் எப்படி தேர்தல் ஆணையம் வச்சிருக்கிறார் அப்படின்னோம்னா, நான் பார்த்து எடுத்து அக்ஷயா பார்த்து நான் எடுத்து இவங்க இல்லை காலி பண்ணிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோ மோர் இன் தி சேம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்லோட் பண்ணி விட்டேன்னா உங்கள் பேர் காலி. இப்படி தானே இது நடந்துச்சு. 12,70,00,000 வாக்காளர்கள் போன 2019 தேர்தலில் காலி பண்ணாங்க. 4 கோடி பேர் முஸ்லீம், 3 கோடி பேர் பட்டியல் இனத்தவங்க, மற்ற கம்யூனிட்டியை சேர்ந்த ஸ்மால் இதெல்லாம் பிஜேபி ஓட் போட மாட்டாங்க, அவங்கள எல்லாம் தூக்குனாங்க. யார் அப்போ தூக்குனது? பிஜேபி தூக்குச்சு. எதனால் தூக்குச்சு? தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு ஆப்பு இல்லையா? இப்போ அதை வேற ஒரு கட்சி பண்ணிட்டான். அப்பவும் கண்டுக்கல தேர்தல் ஆணையம், இப்பவும் கண்டுக்கல தேர்தல் ஆணையம். இது வேற யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் மட்டும் தான் சொல்லுவேன். ஏன்னா நான் தானே புத்தகம் போட்டேன். இல்ல, ஆளும் கட்சிங்கிறது இப்ப பாஜக இருக்கு. இப்போ வந்து எப்படி சார் வேற ஒரு கட்சி வந்து நிக்கிற முடியும்? பேரை நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, யார் வேணாலும் நீக்கலான்றேன். நான் இவங்களும் நீக்கி இருப்பாங்க. இப்போ நடிகர் சூரியனுடைய ஓட்டை யார்? அது யார்? திமுககாரங்க பண்ணாங்க. தெரிஞ்சவன் தான் பண்ண போகிறேன். உங்களில் தான் பிஜேபியில் மட்டும்தான் பன்னா பிரபுக்ஸ் அப்படின்னு ஆட்கள் இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னோம்னா பட்டியல் காப்பாளர்களா. முந்தா நாள் கூட தேர்தல் தொடர்பான அந்த வாக்குவாதத்தில் கூட நான் சொன்னேன் தொலைக்காட்சியில். அது என்ன பன்னா பிரபுக்ஸு? வாக்காளர் பட்டியல் காப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு. மோடி தான் சொன்னார் போன ஆண்டுக்கு முந்தின ஆண்டு செப்டம்பரில். அவங்களுடைய வேலை என்ன அப்படின்றத இவர் பாஜக சார்பாக பேச வந்தவர் ஒருத்தர் சொன்னார். வயசானவர், கொஞ்சம் தலையெல்லாம் நரைச்ச மாதிரி இருக்கும், அவர் ரொம்ப ஃபேமஸ். அந்த அளவு கூட நிறுத்திக்கிறேன். அவர் சொல்கிறாரு, ஒரு பேஜில் இருக்கக்கூடிய 30 பேர் இருக்காங்க இல்லையா, அந்த 30 பேரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆளாம். அவர் தான் இந்த பண்ணா பிரமுகம். அவர் என்ன பண்ணுறாரு, இதில் யார் நம்மளுக்கு ஓட்டு போடுறவன், யார் நம்மளுக்கு போடாதவனை பார்த்து இவர் இந்த வேலையை செய்ய வேண்டியது. இதில் தேர்தல் ஆணையத்துறை ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவர் பண்ணி ஏற்றி விட்டு காலி பண்ண வேண்டியது. இப்போ அவங்களுக்கு அவங்களே பண்ணியிருப்பாங்களா என்ன சார்? அவங்க பண்ண மாட்டாங்க. நீ போன தேர்தலில் பண்ண, இந்த தேர்தலையும் பண்ணுற, இதை புரிஞ்சுக்கிட்ட நான் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன்னு எல்லாருக்கும் இது தெரிஞ்சு போச்சு. அவங்களும் பண்ணுவாங்களா இல்லையா? 12 கோடி பேரை போய் பாஜக அப்படி எடுத்துருக்காங்கிறது பாசிபிளா சார்? அவ்வளோ பேர் அவங்க எடுத்துருக்காங்க. ராய் லேப்ஸ் அப்படின்ற ஒரு அமைப்பு
ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தினுடைய அதனுடைய அமைப்பு, அதனுடைய தலைவர் அதை கண்டுபிடிச்சு அதை வெளிப்படுத்தினாரு. பத்திரிகைகளில் வந்து நான் ஆதாரப்பூர்வமாக எழுதியிருக்கேன் என் புத்தகத்தில். 12 கோடி 12,70,00,000ன்றது சாதாரணம் இல்லை. போன முறை போட்டது வந்துட்டு 60 கோடி பேர் வாக்காளர் போட்டிருக்காங்க. 12 கோடி பேர் நீக்கி இருக்கிறாங்க. நீக்கப்பட்டவர்களில் 7 கோடி பேர் கட்டாயம் பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய சமூகங்கள். நீங்கள் பாசிபிலிட்டியை பற்றி பண்ணுறீங்க, ஏதோ பண்ணியிருக்காங்களே கொத்து கொத்தா. கன்னியாகுமரி, நீங்கள் எந்த மாவட்டம்? தஞ்சை மாவட்டம். தஞ்சை மாவட்டம். கன்னியாகுமரியில் ஒரு 42 48 கிராமங்களை சேர்ந்த 50,000 ஓட்டுகள் வந்துட்டு இல்லை, எல்லாரும் கிறிஸ்டியன்ஸு. யார் அதை பண்ணா? ஜனவரியில் நீங்கள் வரைவு வாக்காளர் பட்டியலை கொடுக்குறீங்க, அப்புறம் பிப்ரவரியில் இறுதி பட்டியலை கொடுக்குறீங்க. அப்போ எல்லாம் இருந்தவங்க அப்புறம் ஓட்டு போட ஏப்ரலில் வரும்போது எப்படி யார் நீக்க முடியும்? அதை யாரால நீக்க முடியும்? சரி, அப்போ அந்த 12 கோடி பேர் பாஜகவுக்கு போட மாட்டாங்கன்னு திட்டமிட்டு தெரிஞ்சு பாஜக நீக்கிட்டாங்கிறத ஏத்துக்கும் போது, இப்ப 24ல பாஜகவுக்கு போடக்கூடிய ஓட்டுகள் தான் இவங்க எல்லாம் கண்டிப்பா போடுவாங்கன்னு தெரிஞ்சு எடுத்துக்கொண்டது யாரு? 4 முனை போட்டி இருந்தது. அப்ப பாஜக போடக்கூடிய ஓட்டுகள் தான் போயிருக்குங்கிறப்போ இருவரும் திராவிட கட்சிகளா இல்ல நாம் தமிழரை யாரை நம்ம குற்றம் சாட்டுறது? இல்ல, அதான் சொல்ல வரேன். யார் வேணாலும் பண்ணிருக்கலான்ற நானு. இப்போ பாஜக வந்துட்டு அடுத்த தேர்தலில் வந்துட்டு நீங்க இருக்க மாட்டீங்க அப்படின்னு யாரை பார்த்து சொன்னாங்க? திமுக பார்த்து சொன்னாங்க, அண்ணா திமுக பார்த்து சொன்னாங்க, நாம் தமிழரை பார்த்து சொன்னாங்க, எல்லாரையும் பார்த்து சொன்னாங்கல்ல. இப்ப 3 பேர் சேர்ந்து பண்ணிருப்பாங்களா? சேர்ந்தோ தனித்தனியா. இது ஒரு ஆள் போதுமா? நீ வந்துட்டு என்னோட பேரை டிலீட் பண்ணலாம், நான் உன்னோட பேரை டிலீட் பண்ணலாம். as simple as that. ஒருத்தருக்கு ஒரு அசைன்மெண்ட் எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க? பண்ணா பிரமுக்ஸ்னு ஒரு பேஜை கொடுக்குறீங்க, வெறும் 30 ஒரு பட்டியலில் இருக்கிறதான் அது 30 பேர். அதில் அவர் வேலை செய்வார் அப்படின்னோம்னா அதே வேலையை மற்றவங்களுக்கு செய்யறதுக்கு மூளை இல்லையா? எல்லாருக்கும் 1.25 கிலோ பிரெயின் தானே, செய்வாங்கல்ல. ஒரு பூத் கமிட்டி கூட பாஜக ஆள் இல்லைன்னு சொல்றீங்க. ஆனா நம்ம ஒரு 30 பேரை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் போட்டிருக்காங்கிறீங்களே, எப்படி முரணா இல்லையா? எப்படி முரணாவில்? அங்கே பூத் கமிட்டிக்கு அவன் வரணும், செய்ய வேண்டிய வேலை தான் வெளில செஞ்சுட்டானே. அப்ப அவ்வளவு பேர் இருக்காங்க, 30 பேருக்கு ஒரு ஆள் இருக்காங்க இல்லைங்க. 30 பேருக்கு ஒரு ஆளுன்னு அவங்க சொல்றாங்க. 30 பேருக்கு ஒரு ஆளுன்னா 250 பூத்துக்கு வந்துட்டு இருக்கிற தெருவில் எத்தனை பாகம் வருது? அதெல்லாம் கிடையாது. விஷயம் என்னன்னா, ஒருத்தர் போயிட்டு அது இது கலெக்ட் பண்ணிட்டு வர்றாரு. ஒரு தெருவை முடிச்சிட்டோடனே அவர் அடுத்த தெருவு வருவார், அவர் எவ்வளோ நாள் வேலை செய்வார்? அவர் ஒரு 4-5 மாசமா குறிச்சு எல்லாம் வச்சிருவாரு. வச்சுட்ட உடனே இவர் எடுத்துகிட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல கொடுக்க போறாரு. அந்த இடத்துல அவன் டக்கு 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 டக்குன்னு போட்டு அடிக்க போறான். புரியுதுங்களா? இதான் நடந்துச்சு. புரியுதுங்களா? ஸோ இந்தியா ஃபுல்லாக நடந்த விட அதுதான். பெங்களூரில் நடந்தது, மராட்டியத்தில் நடந்தது, கர்நாடகத்தில் நடந்தது, எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. இது தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு, வட தமிழ்நாட்டிலையும் நடந்துச்சு, நார்த் சென்னையிலையும் நடந்தது. எவ்வளோ முஸ்லீம்கள் வாக்கு இல்லாத போனாங்க. முஸ்லீம்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே நிறைய பேர் இருக்க மாதிரி வாக்கு இல்லாத போயிருக்காங்க. புரியுதுங்களா? அப்போது இவங்க எதை செஞ்சாங்களோ அது இப்போ நடந்திருக்குதுன்ற இது என்னோட கெஸ்ஸு. புரியுதுங்களா? ஏன்னா நீ பண்ணியிருக்கிறல்ல, அப்போ இன்னொருத்தரும் பண்ணுவாங்கல்ல. இப்படிதான் நீங்கள் ஜெயிச்சிங்க போட்ட முறை. 60 கோடி பேர் ஓட்டு போட்டாங்க போன முறை. அதில் 22 கோடி ஓட்டை போட்டுட்டு தான் நீங்கள் 303 இடம் வந்தீங்க. அந்த 12 கோடி பேரும் ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா முடிவுகள் மாறி போயிருக்கும்ல. அப்போ அந்த முடிவே தப்பானது தானே. இதை தேர்தல் ஆணையம் கண்டுக்கிச்சா? சரி, அவங்க அவ்வளோ பேர் 48,000 வாக்குகள் நீக்கினாங்கல்ல கன்னியாகுமரியில். அவங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்களே, தேர்தல் ஆணையம் சொன்ன பதில் என்ன தெரியாது. அப்போ இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறீங்க. அந்த இவிஎம் இந்த ஆப்ல இல்ல நடந்தது சொல்றேன், நடக்குது அப்படின்னு சொல்றீங்க. சரி, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா இப்பயுமே இவ்வளோ குற்றச்சாட்டுகள் புள்ளி விவரங்கள்லேயே வந்திருக்கு. பிரதமர் நரேந்திர மோடியோட ரோட் ஷோ தோல்வி அப்படின்னு சொல்லிட்டீங்க தமிழ்நாட்டில். பாஜக தலைவர் அண்ணாமலையோட ரோட் ஷோ கர்நாடகாவில் கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்களா? ஏங்க அப்படிலாம்? அண்ணாமலை கர்நாடகாவுக்கு என்ன செஞ்சிருக்காரு? அங்கே வேலை பார்த்துருக்காரு. என்ன வேலை ஏற்கனவே வேலை பார்த்து தான் வந்துட்டு அசம்பிளியில் அவர் தான் வேலை பார்த்தாரு. 2வது ஆளாக அவர் தான் இருந்தார். அந்த தேர்தல் தொடர்பான அந்த வேலை செய்யறதுக்கான அந்த பணிக்குழுல இவர் தான் துணைத் தலைவராக இருந்தார். என்னாச்சு? இவங்களை பொறுத்த விடையான்ல ஒரு ஆட்சி ஒரு மாநிலத்து மக்களுக்கு என்ன செஞ்சது அது அவங்களுடைய மனசில் நிற்கிற மாதிரி அது இருந்துச்சு அப்படின்னோம்னா நீங்கள் எதையுமே பண்ண வேணாம். அப்போ தான் ஒரு அஃபினிட்டி ஏற்படும். உங்களுக்கு வந்துட்டு ஒரு நெருக்கடியில் வந்து உதவனவனை தான் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. புரியுதுங்களா? யாரோ ஒருத்தர் வந்துட்டு அப்படியே கையாட்டுறாரு அப்படின்னோன்னா, அவர் வந்தார், அவர் கையாட்டினாரு, நான் அவர் ஓட்டு போட போகிறேன் அப்படின்னு யாராவது முடிவு எடுப்பாங்களா?
படித்தவங்களோ படிக்காதவங்களோ வயசானவங்களோ இளையவரோ செய்வாங்களா அது மாதிரி? ஏமாத்துறாங்க அவங்க. ஆனா கடந்த தேர்தல் அவங்க தானே ஜெயிச்சாங்க கர்நாடகால. அதாங்க நான் சொல்ல வரேன். கடந்த தேர்தலில் எப்படிங்க ஜெயிச்சாங்க? அந்த 12 கோடியில கர்நாடகாவை அடங்கிடுது சார். அப்படி இல்லை 12 கோடியில் இல்லை. ம். இது இல்லாம மற்ற வேலையெல்லாம் இருக்குல்ல, நீங்க எடுக்கிற வாக்கு நீங்க எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த வாக்கு விடறதுக்கும் வந்துட்டு ஒரு ஃபார்முலா வச்சிருக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் கிராக்கிங். யூ நீட் டு நோ அ லாட் அபவுட் எலக்ட்ரானிக்ஸ். இந்த நாட்டில் நடக்கிற மாதிரி நான் தான் ஓப்பனாக சொல்கிறேனே, இந்த நாட்டில் நடக்கிற மாதிரி மோசடி வேறு எந்த நாட்டிலையுமே நடக்காது. அவ்வளவு மோசடி செஞ்சு தான் ஒரு முடிவு அறிவிக்கிறாங்க. நான் ஒரே ஒரு ஆர்கே நகர் தொகுதியில் நடந்த வாக்குப்பதிவில் நடந்த மோசடியை மட்டும் வச்சுக்கிட்டு நான் அப்படியே இந்த தேர்தல் முறையை ஃபுல்லாக நான் ஆராய்ஞ்சேன். 1-2 மாதம் இல்லை, அவ்வளோ காலம் ஆராய்ஞ்சு எடுத்து ஆதாரபூர்வமாக எழுதி 2020 ஜனவரியிலே நான் வெளியிடுறேன். ஏன் இவ்வளோ நாள் நான் உட்காந்துட்ருக்கிறேன்? இது என்ன சாதாரண குற்றச்சாட்டுகளா? நான் சொல்கிறதில்ல, எல்லாம் ஆதாரபூர்வமானது. வாட் ஹஸ் பின் ரிப்போர்ட்டட். அப்போ இதெல்லாம் எப்படி வந்துட்டு நீங்கள் கணக்கு பண்ணுவீங்க? எப்படி இதெல்லாம் ஏற்றுக்குவீங்க? சிம்பிள் ஆஸ் தட். இப்போது இவங்கக்கிட்ட பணம் இருக்குது, ஸோ தே ஸ்பெண்ட் மணி. உடனே மோடி அப்படி வரா மாதிரி பண்ணி இவங்க சந்தனமாக இப்போ என்ன சாமந்தி பூவாக தூக்கி போட்டு அப்படியே பெருசாக வரவேற்கிற மாதிரி பண்ணுறாங்க. அது வீடியோ எடுத்துகிட்டு வேறொரு மாநிலத்துலேருந்து பார்க்குறவங்க, அப்பா மோடிக்கு தான் எவ்வளோ மரியாதை போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற வரும். இங்கே என்ன எஃபெக்ட்? அவ்வளோதான். இப்போ மோடி பிரதமரே வந்து இங்க எடுபடாது அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனா கர்நாடகால பார்த்தோம் அப்படின்னா பெரிய அளவுல இன்னும் மோடி வந்து ரோட் ஷோ அந்த அளவுக்கு பண்ணல. ஆனா அண்ணாமலையே அந்த அளவுக்கு கொண்டு போற டெய்லி ரோட் ஷோ நடக்குது. இன்னைக்கு தேஜஸ்வி சூர்யாக்காக வந்து போயிருக்காரு. அப்போ அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒரு போர்ட்ரேட் பண்ணி காட்டுறாங்களா? பக்கத்து அண்டை மாநிலம் வந்தாலும் இவரால முடியும், வாக்கு சேகரிக்க முடியுங்கிற ஒரு அதாவது ஒருத்தரை வந்துட்டு கரிஸ்மேட்டிக் அப்படின்றது என்னன்னா அட்ராக்ஷன், ஈர்ப்பு. ஈர்ப்பு எப்படி வரும்? எடுத்து அதை காட்டிட்டா வந்துருமா? ஈர்ப்பு அப்படி வர்றதில்லை. ஈர்ப்பு செயலால் தான் வரும், சும்மாலாம் வந்துடாது. ஸோ இவர் தான் அண்ணாமலை, இவர் தான் ஐபிஎஸ், இவர் ஏற்கனவே வருதார், அதனால ஈர்ப்பு வந்துடுமா என்ன? எதுவுமே வராது. ஸோ தட் இஸ் நாட் த கேஸ். அவங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலாக ரோட் ஷோவான்னு எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்கிறத வச்சு நான் சொல்கிறேன். பரப்புரை பண்ணுறதுக்காக அண்ணாமலை ஏற்றி வச்சுருக்கலாம். ஸோ அவர் ஒரு ஹை பக்கை வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சுருக்கலாம். அங்கே இருக்கிற மக்கள்லாம் யாரும் ஒன்றும் தெரியாதவங்க ஒன்றும் கிடையாது. அவங்க ஃபுல்லாக பாஜக ஆட்சி அனுபவித்தவங்க. அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டி. அது எந்த நகரத்தையை விட அது காஸ்மோபாலிட்டன் கம்பேர்டு ஒரு பன்முக சமூகம் வாழக்கூடிய ஒரு இடம் அது. அங்கெல்லாம் வந்துட்டு பாஜக போன்ற கட்சிகள்லாம் வந்துட்டு நிற்க முடியாது, அவங்க தோற்றுருவாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னதுக்கு காரணமே இதுதான். அதே மாதிரி தான் தோற்றுட்டாங்க. அதனால ஒன்றும் இல்லை. இவர் போகிறார் அப்படின்னா இவர்னால அந்த ஸ்டேட்டு கிடைச்ச பெனிஃபிட் என்னது? எதுவும் இல்லை. அப்போ இவருக்கு எப்படி அங்கே ஒரு அட்ராக்ஷன், ஒரு கரிஷ்மா உருவாகும்? அவங்க மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே, இந்தியா கூட்டணி வந்து எங்க பார்த்தாலும் கம்யூனிஸ்ட் கூட வந்து கை கோத்துக்கிட்டு கேரளால வந்து அங்க வந்து கம்யூனிஸ்டை எதிர்த்து நிற்கும் போது இதுதான் கூட்டணியா, இதுதான் உங்களோட இதுவான்னு கேட்குறாங்க. அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கும்போது இந்தியா கூட்டணிக்கு அது பலகீனமா பார்க்கப்படாதா கேரளால? இல்லைங்க, மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. அங்க மக்கள் ரெண்டாவது தான் இருக்காங்க. ஒன்று யூடிஎஃப், இன்னொன்று எல்டிஎஃப். அவங்க 2 பேரும் ரொம்ப நாளாக வந்துட்டு எதிர் அரசியல் பண்ணிட்டு வராங்க ஆண்டாண்டு காலமாக. திடீர்னு நம்ம இந்தியா லெவலில் வந்துட்டு இந்தியா கூட்டணின்னு ஒன்றத்தை போட்டுட்டு அங்கே நீங்கள் 2 பேரும் ஒன்றா போங்கடா அப்படின்னோம்னா, இவங்க 2 பேரும் ஒன்றா ஒரு சைடாக நின்னாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த 2 பேர் மேலேயும் சேர்ந்ததுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிருப்தி கூட பிஜேபி தானே போய் சேரும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அவங்க எப்போதுமே அடிச்சுக்கிறவங்க தேர்தலில் எதிரும் புதிருமா அவங்க நிற்கிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு விட போது இவங்களுக்கு விட போது இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் எலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எனவே அவங்க வந்துட்டு ஒன்றா இருக்கணுன்றது அவசியம் இல்லை. 3வது ஆள் ரொம்ப டிஸ்டன்ஸில் இருக்காரு, 11% பிஜேபி. ஸோ அவங்க ஏன் ஒன்றா இருக்கணும்? புரியுதுங்களா? 2வது, இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் கூட வந்துட்டு எல்லா இடத்துலையுமே வந்துட்டு எல்லாருமே அலையன்ஸில் ஒத்து போகலையே. இப்போ மம்தாவுக்கு என்ன பிரச்சனை? மம்தா வந்துட்டு காங்கிரஸுக்கு தரமாட்டேன்ட்டாங்களே ஒரு சீட்டு கூட. 2 இடத்த தான் தருவேன்னாங்க. சரிதான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் எல்லா இடத்துலையும் நிற்கிறோம், உங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்டோன்னு நாங்கள் தேர்தலில் நிற்க வேண்டியதில்லைன்ட்டு அவங்க நிற்கிறாங்க. இட் டென் டு ஹேப்பன். இது எப்போதும் கூட்டணியில் ஏற்பட்டுருக்குது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டை பார்த்துக்கிட்டு நீங்கள் சொல்லக்கூட தமிழ்நாட்டில் ஒரு கட்சி கூட்டணியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு செட்டில் ஆகி எல்லாமே முடிச்சு எல்லாம் இங்கே வந்துட்டு ஸ்மூத்தாக நின்று கூட்டணிக்குள்ளே குழப்பமே இல்லாத இங்கே ஒரு 3 கூட்டணி இருக்குது. நாம் தமிழர் தனியாக நிற்கிறான், இவ்வளோதான். இந்த மாதிரிலாம் நீங்கள் மற்ற மாநிலங்களெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. மற்ற மாநிலங்கள்லாம் இழுபறி இருக்கும். ஏன்னா ஒரு மேஜர் பார்ட்டி அப்படின்றதா பரவாயில்ல. இப்போ கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்டிக்கும் பாக்கெட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இருக்கும்.
அங்கே பார்த்தீங்கன்னா கேரளா காங்கிரஸ் மணி அப்படின்ற ஒன்று இருக்கும். அப்புறம் கேரளா காங்கிரஸ் இன்னொரு பேரில் ஒருத்தர் இருப்பார். அவர் அந்த தொகுதியில் அவர் தான் ஜெயிப்பார். ஸோ அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அலையன்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் அதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மொத்த ஷிஃப்டே வந்துட்டு 5% தான். இந்தாண்ட விழுந்தா எல்டிஎஃப் கூட்டணி ஆட்சிக்கு வரும், அந்தாண்ட விழுந்ததுன்னா யூடிஎஃப் கூட்டணி ஆட்சிக்கு வரும், அவ்வளவுதான். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னம்னா அங்கே வந்துட்டு அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறாங்க அப்படின்றது காங்கிரஸ் இது பிஜேபி பண்ணக்கூடிய பெரிய ஒரு இது. அது வந்துட்டு அங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. அவங்க ஒன்றா போனாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. பிஜேபிக்கு அது சாதகமாகும். உடனே பிஜேபி சொல்லுது இங்கே ஒன்றா இருக்கிறீங்க அங்கே அடிச்சுக்கிறீங்களே அப்படின்ட்டு. இங்கே மட்டும் அவங்க ஒன்றும் ஒன்றாலாம் இல்லையே. இப்போ காங்கிரஸுடைய கொள்கைகளை வந்துட்டு அடிப்படையில் கம்யூனிஸ்டுகள் ஆதரிக்கிறாங்களா? கொள்கைகள் வேறுதான், ஆனா கூட்டணிக்காகையாவது ஒண்ணா இருக்காங்கல்ல தேர்தல் அது நேரத்துல. ஒன்றா இருக்கிறது நம்ம அட்ஜஸ்ட் கூட்டணின்றது என்ன? அது வெற்றிக்கானதுதான். ஷீட் ஷேரிங்கு ஸ்ட்ரென்த்தை வந்துட்டு ஆட் பண்ணி வெற்றிக்கு வழிவகுக்கிறது, அவ்வளோதான். மற்றபடி எல்லா இடத்துலையும் இல்லையா. இப்போ காங்கிரஸ் கட்சியில் கம்யூனிஸ்டுகள் ஒரு பக்கம், பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம், இப்படி சொல்லி தான் விபி சிங் ஆட்சிக்கு கொடுத்தாங்க, ஆதரவு கொடுத்தாங்க. ஆனால் கொள்கையில் யாரும் விட்டு கொடுக்கலையே. கவனிங்க நீங்கள், மன்மோகன் சிங் ஆட்சிக்கு வந்துட்டு கம்யூனிஸ்டுகள் வெளியிலேருந்து 64 பேர் ஆதரித்தாங்க. அவர் வந்துட்டு நியூக்ளியர் டீலுக்கு போனார் அமெரிக்காவோட. கம்யூனிஸ்டோட எதிர்த்து வெளியேறலையா? ஆட்சியை விட்டு ஆதரவை விலக்கி கொள்ளலையா? ஸோ ஒரு நாட்டினுடைய தேவைக்காக ஒரு கூட்டணி அமையலாம், கூட்டணி அரசு அமையலாம். அவங்களுக்குள்ள என்ன அப்படின்னம்னா ஒரு ஒரு ஒப்புதல் வரும். காமன் மினிமம் ப்ரோக்ராம், குறைந்தபட்ச செயல் திட்டம் அப்படின்னு. அதன் அடிப்படையில் தான் வரும். இது கூட்டணியில் ஒரு சகஜமான விஷயம் தான், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. 400 சீட்டுகள்ல வின் பண்ண காங்கிரஸ் இப்ப 300 சீட்ல கூட நிக்க கூட முடியல அவங்களால. அப்ப எந்த அளவுக்கு காங்கிரஸ் இறங்கிருச்சுங்கிற ஒரு ஒரு வீழ்ச்சி மாதிரி அதை காட்டுறாங்கல்ல பாஜக. அது நிதர்சனமும் கூட இல்லை. இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறதப்போ? ஏன் என்னத்தை எடுத்துக்க போறீங்க? அவ்வளோதான். ஒரு கூட்டணியில் இருக்காங்க. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் 40 சீட் இருக்குது காங்கிரஸுக்கு. ஒரு காலகட்டத்தில் அவங்க 39 சீட்டே நின்னாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? கூட்டணி போல போயிடுச்சு. அவங்க எவ்வளோ இடத்துல நிற்கிறாங்க? வெறும் 10 இடத்துல நிற்கிறாங்க, 9 இடத்துல நிற்கிறாங்க. தமிழ்நாடு 9, பாண்டிச்சேரியோட 10, ரைட்டுங்களா? இப்போ கர்நாடகாவில் போனீங்க அப்படின்னோம்னா காங்கிரஸ் எத்தனை இடத்துல நிற்பாங்க? 28 பார்த்தீங்கன்னா 26 இடத்துல நிற்பாங்க, ரைட்டுங்களா? ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னோம்னா அந்த மாதிரி நிற்பாங்க. இப்போ இதில் மராட்டியத்தில் எத்தனை இடத்துல நிற்கிறாங்க? மகாராஷ்டிராலையும் ஷேர் பண்ணி தான் நிக்கிறாங்க. அப்போ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இவர் என்ன சொல்றாரு? அப்போ இருந்த ஸ்ட்ரென்த் இப்போ இல்லைன்றதுனால தான் அவங்க கூட்டணிக்கே வர்றாங்க. இப்போ பாஜக நீங்கள் ஏன் அதிமுகவோட நீங்கள் கூட்டணி போடுறதுக்கு இவ்வளோ முயற்சி பண்ணீங்க? இங்கே பலம் இல்லைன்றதுனால தானே. பாஜக ஒரு இடம் பலம் இல்லை. ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் மாநில கட்சிகளே வந்து காங்கிரஸ் இடை போடக்கூடிய அளவுக்கு வந்து இறங்கிடுச்சுங்கிறப்போ பாஜக ஒரு ஒன் மேன் ஆர்மி மாதிரி தெரிகிறாங்கல்ல. என்ன உங்களுக்கு சாதிச்சாங்கன்றது சொல்லுங்களேன். 1 மேன் ஆர்மி, 2 மேன் ஆர்மி எல்லாமே இருக்கட்டுமா? மை சிம்பிள் கொஸ்டின் இஸ் வாட் தட் தே ஹவ் டெலிவர்டு டு த பீப்புள் ஆஃப் இந்தியா இன் தி லாஸ்ட் 10 years ஆர் 5 years? டெல் மீ. 10 இயர்ஸ்ல எது பண்ணலாம், அடுத்த 5 வருஷம் நாங்க தான் வரப்போறோங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தானே எல்லாமே நடக்குது. அப்போ நான் படிக்கவே இல்லை, வீட்டில் வந்துட்டு ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு, அப்பா நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படின்னு சொன்னால் உங்கள் அப்பா நம்புவார? அப்போ ஒன்று ரெண்டு தான் உண்மை. என்னன்னா, ஒன்று நீங்கள் வேறு ஏதோ வேலை செய்ய போகிறீங்க, பரீட்சையில் பிட்டடிக்க போகிறீங்களோ இல்லை பேப்பரை சேஸ் பண்ணுறீங்களோ, இந்த மாதிரி ஒன்று தான் தேர்தல்லையும் நடக்குது. அதான் நான் சொல்ல வரேன். இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு நாடு இது. இந்த நாட்டில் நடக்கக்கூடிய மோசடிகளுக்கு வந்துட்டு எப்படி எதையுமே பண்ணாத ஒரு பிரதமர் வந்துட்டு நான் மறுபடியும் 400 இடத்துக்கு வருவேன்னா என்ன அர்த்தம்? எதுக்காக உங்களுக்கு தொழிலாளர்கள் எதுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லுங்கள். அவங்க 49 கோடி பேர் வாக்காளர்களில் 49 கோடி பேர் தொழிலாளர்கள். அதில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் 43 கோடி பேர், ரைட்டா? பெண்கள் எதுக்காக? விவசாயிகள் எதுக்காக? அப்போ இந்த மாதிரி நீங்கள் போங்க, இவங்களுக்கு கட்டாயம் ஒருத்தர் ஓட்டு போடுவாங்க. அது யாருன்னா அரசு ஊழியர் போடுவாங்க, அடுத்தபடியாக பிராமின்ஸ் போடுவாங்க. ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அப்புறம் யார் போடுவா? கார்பரேட்ஸ் போடுவாங்க. அவங்க எவ்வளோ ஓட்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க. இதை தாண்டி வேறு யார் அவங்களுக்கு ஓட்டு போடுவா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்படி ஓட்டு போடுறதா இருந்ததுன்னா உத்தரப்பிரதேசத்தில் விடுற அதே பெண்மணியினுடைய ஓட்டு தமிழ்நாட்டில் கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ ஒரு பாலிசி ஒன்று மோடி கொண்டு வராரு. அந்த பாலிசி வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களுக்கும் தான் பயன்படும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் பயன்படும், கேரளாவில் இருக்கிறவங்களுக்கு தான் பயன்படும். அப்போ அவங்களாம் ஓட்டு போடணும்ல. எனக்கு உத்தரப்பிரதேசத்துலேயும் பிஆர்லையும் மட்டும் விடணும்னா என்ன அர்த்தம்? அப்போ இது வேறன்னு தானே அர்த்தம். சிம்பிள் அஸ் தட். அவ்வளோதான். அதாவது என்ன அப்படின்னோம்னா, மக்களினுடைய சிந்தனைக்கு தான் ஒரு தலைவர் வந்துட்டு பேசணும். மழுங்கடிக்க போனார் அப்படின்னோம்னா
நம்மளை ஒரு மழை அடிக்கிறாரு மொக்கை அடிக்கிறாருன்னு அவங்க உஷாராயிடுவாங்க. அப்புறம் உங்களுக்கு வேல்யூவே இருக்காது. இட்ஸ் வாட் இதுதான் நடக்குது இப்போ மோடிக்கு. அவர் என்ன நினச்சி சொல்கிறாரோ அது மக்கள்கிட்ட வந்துட்டு எடுபட மாட்டேங்குது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு காங்கிரஸ் கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா அவங்க இந்துக்களே உங்களுடைய சொத்துக்களை எல்லாம் பறிச்சு தூக்கி முஸ்லீம் கிட்ட கொடுப்பாங்க. இன்னைக்கு ஃபுல்லா இணையத்துல அதுதான் வைரலா இருக்கு. அவங்க வந்து மன்மோகன் சிங் இருந்தப்போ அதுதான் சொன்னதாகவும் அவர் வந்து குறிப்பிட்டாரு. எப்போ சொன்னாரு? நாங்களே தான் பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி அதை சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியும், அவர் புத்திசாலி வேற மன்மோகன் சிங் அப்படின்னு சொல்ல முடியும். அதாவது ஈக்குவாலிட்டி, அந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் மிக மிக குறைவான அளவிற்கே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ இந்த ரிசோர்ஸஸை வந்துட்டு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான பாலிசியை வகுப்போம் அப்படின்றது தான் ராகுல் காந்தி அல்லது காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டது. இது எப்படி பிடுங்கி கொடுக்குறது ஆகும்? நீங்க வந்து உழைச்சு சம்பாதிக்கிற காசெல்லாம் ஊடுருவவங்களுக்கும் நிறைய குழந்தைகள் பெற்றிருக்கிறவங்களுக்கும் வந்து கொடுத்துருவாங்க. எப்படி கொடுப்பாங்க? என்னுடைய சகோதரி தாய்மார்கள் இவங்களுடைய நகைகள்லாம் வந்து பறிக்கப்படும் அப்படிங்கிற அதுதான் தேர்தல் வாக்குறுதியே பறிக்கப்படுனாரு. மங்களசூத்திரம் இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? எந்த முஸ்லீம் உழைக்காத இருக்கிறான் பொழைக்காத இருக்கிறான்? அப்போ இது எதுக்கான பேச்சா பாக்குறீங்க? அங்க இருக்கக்கூடிய இந்து பெரும்பான்மையா இருக்கிறதுனால அவங்களுடைய வாக்குகளுக்கு வர்றதுக்காக எடுத்துக்கலாம். பண்றது என்ன அப்படின்னா ஒரு ரிலிஜியஸ் ஃபெனட்டிக் டெம்பர் அவர் உருவாக்குறாரு. இப்படிலாம் கூட ஆகிடலான்ட்டு. சரி, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு இது என்னன்னா ஹிஸ்டாரிக்கலி அந்த முகல் பீரியடு முஸ்லீம்கள் இன்வேஷன் இப்படிலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபியர் லேசாக இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடியவன் யார் முஸ்லீமு, எத்தனை பேர் பணக்காரன், எவ்வளோ பேர் எம்எல்ஏ அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த ஃபியரை வந்துட்டு இவர் பெருசாக்குறாரு, இவருடைய நோக்கத்துக்கு பெருசாக்குறாரு, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இவர் அப்படியே விட்டீங்க அப்படின்னோம்னா நாளைக்கு இதே சொல்லி முஸ்லீம்கள் இருக்கிற வரைக்கும் நமக்கு ஆபத்து தான், அவங்கள ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு வேற ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. அப்படி பேசினவர் அமித்ஷா. நான் தான் ஒரு பத்திரிகையாளர் இருந்துட்டு வெளிப்படையாக பேசுகிறேன்னு, பீயிங் த சீனியர் சிட்டிசன் ஆஃப் திஸ் கண்ட்ரி. இப்படி தான் பண்ணுவாங்க இவங்க. அதுக்கு தான் சிஏ எல்லாம் கொண்டு வந்திருக்கிறது. ஸோ இது வந்துட்டு ஒரு டேஞ்சரஸ் ட்ரெண்டு. நான் இந்த நாட்டு மக்களுக்காக எல்லாத்தையும் நான் செஞ்சுருக்கிறேன், பஷ்மிதா முஸ்லீம்ஸ் அப்படின்னு சொன்னார். அதில் உழைக்கக்கூடிய முஸ்லீம்களை வந்துட்டு நான் வெறுக்கவில்லைன்னு சொன்னார். இப்போ சொல்லக்கூடிய முஸ்லீம்ஸ் யார்? அந்த பஷ்மிதா முஸ்லீம்ஸ் யார்? ஸோ திஸ் மேன் டசன்ட் ஹவ் சென்ஸ். அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் அறிவையும் கூட மழுங்கடிக்கிறார் அவருடைய பேச்சின் மூலம். இன்னைக்கு நேற்று ஜெய்ப்பூரில் அவர் பேசின பேச்சு வந்துட்டு மிக மிக மோசமான ஒரு பேச்சு, மிக மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பார்த்து அவங்களுடைய எதிர்கால திட்டங்களை வந்துட்டு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சு அது இருக்குது. பிரதமர் மோடி சொல்றாரு சோனியா காந்தி அவர்கள்னு பேர் குறிப்பிடாம சொல்றாரு. இங்க வந்து இந்த ஜெயிச்சவங்க வந்து இப்ப ராஜஸ்தான்லயே வந்து ராஜ்யசபா உறுப்பினரா வந்து தேர்வு ஆகியிருக்காங்க, உத்தரப்பிரதேசத்துல வந்து இப்ப நிக்கல அப்படின்னு சொல்லி சோனியா காந்தியை விமர்சிக்கிறாரு. அப்போ அமேதி தொகுதியில இப்ப வரைக்கும் வேட்பாளர் வந்து இன்னும் காங்கிரஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஆனா ராகுல் காந்தி அங்க நிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அதே மாதிரி ரேபரேலியில் நின்ன சோனியா காந்தி இப்ப ராஜஸ்தான்ல இருந்து ராஜ்யசபா போயிட்டப்போ அங்க யார் பிரியங்கா காந்தி நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ தொடர்ந்து இவங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படிங்கிறது அப்போ தேர்தலுக்கு பயப்படுறாங்களா? ஏன் தேர்தலில் நிக்க வேண்டியதானு கேட்கிறாரு மோடி. அதை என்ன எப்படி படுத்துக்க? ஏன் மோடி ராமநாதபுரத்துல வந்து நிக்கல? ஏன் நிக்கல? ஏன் மோடி கேரளால வந்து போட்டியிடல? ஏற்கனவே 2 முறை ஜெயிச்சிருக்கிறீங்க திருவனந்தபுரத்துல. நீங்க ஒரு இடத்துல அங்க போட்டிடுங்க, போன முறை அங்க போட்டிட்டீங்க, இந்த முறையும் நீங்க அங்கேயும் போட்டிடுங்க, வாரணாசிலையும் போட்டிடுங்க, காசிலையும் போட்டிடுங்க, இங்கே வாங்க திருவனந்தபுரத்தில் நில்லுங்க. அது ஒரு தலைவருடைய வசதி, அவ்வளோதான். செல்வாக்கை இழப்பது செல்வாக்கை பெறுவது. வாஜ்பாய் தோக்கலை, வாஜ்பாயோட பெரிய லீடர் ஆனீங்க. அத்வானி தோக்கலை, அத்வானியோட பெரிய லீடர் ஆனீங்க. சரி, சோனியா காந்தி மந்திரியாகவும் போகிறதில்ல, ஒரு பொல்லாங்காகவும் போகிறதில்ல, அது விடுங்க. நிர்மலா சீதாராமனையா நீங்கள் வந்துட்டு ராஜ்யசபாலேருந்து நிறுத்துறீங்க? எடுத்தா தமிழ்நாட்டில் நிறுத்த வேண்டியது தானே? எங்கள் ஊர் ஆள் தானே அவங்க? இல்லை கல்யாணம் கட்டிக்கிட்டது ஆந்திராவில் நிறுத்த வேண்டியது தானே? காசு இல்லைன்னு சொல்றாங்களே. அது 8500 கோடி மோடி ஆட்டையை போட்டு எடுத்துட்டு போயிட்டாரு. எங்கேயாவது 8500 கோடி வந்துச்சு இல்லம்மா தேர்தல் பத்திரங்கள் மூலமா தேர்தல் ஆலோசிப்போம்னு சொல்றாங்க. இல்லம்மா, நான் என்ன கேட்குறேன்னா 8500 கோடி நீ என்ன நிர்மலா சீதாராமனை நிறுத்தி செலவு பண்ணுறதுக்கு எவ்வளோ வரும்? என்கிட்ட ஒரு பாஜக தலைவர் சொல்றாரு, நாங்கள் இந்த எண் மக்கள் இந்த ஒரு இடத்துல நடத்தி இவர் ஒரு பெரிய ஃபிகர் ஆக்கிறதுக்கு யாரு
பொலிட்டிக்கல் ஃபிகர் ஆக்கிறதுக்கு 170 கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கோன்றாரு. பாஜக பிரமுகரே சொல்றாங்க. 170 crores. இல்ல ஹோல் தமிழ்நாடு சுத்தி வரதுக்கா ஒரு சிங்கிள்? அதாங்க ஒரு நபர் தானே சுற்றி வந்தார். அவர் கூட எல்லாரும் போனாங்க. 170 கோடி நாங்கள் செலவு பண்ணியிருக்கிறோம். அந்த பயணம் முடிகிற வரைக்கும் ஆரம்பத்தில் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்றாங்க. நிர்மலா சீதாராமன் ஜிஜிபி ஒரு 5 கோடி நின்று ஜெயிச்சுட்டு போகிறாங்க. அதுவும் மோடி 4 முறை நின்று கட்டாயம் ஜெயிச்சிருக்காங்க. செய்ய வேண்டியது தானே. இதெல்லாம் வந்துட்டு ஒரு பேச்சு கிடையாது. எதை ஒரு பிரதமர் பேசணும் அப்படின்னோம்னா, ஒரு பிரதமருடைய பேச்சில் வந்துட்டு ஒரு ஆழமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், ஒரு சிந்தனையை கிளறணும், அது விவாத பொருளாகணும். இப்போ எனக்கு என்ன கூப்பிட்டாங்கன்னா நான் என்னத்தை பேசுறது? இப்போ உங்ககிட்ட பேசுறது தான் நான் பேசுவேன். நீ எல்லாம் ஒரு பிரதமர் ஐயா, இப்படி பேசலாமா? இப்படி நடக்குமா? இந்த மாதிரி இந்துக்களுடைய தாலி அறுத்து முஸ்லீம்கிட்ட கொடுக்கலான்னு பேசுறிய, நீ மனிதனா? நீ இப்படியெல்லாம் ஏற்றுக்குவாங்களா? இப்படிலாம் நடக்குமா? இதுக்கெல்லாம் சட்டம் இடம் தருமா? எந்த நாட்டில் நின்றுட்டு நீ என்ன பேசுகிற? அப்படி தானே நான் பேசுவேன். இப்படி பேசக்கூடியவர் ஒரு பிரதமரா? ஒரு இந்த ஆர்எஸ்எஸ் அந்த சங் பரிவாரில் இருக்கக்கூடிய ஒருத்தன் பட்டைக்கட்டையெல்லாம் அடிச்சுக்கிட்டு நம்ம ஒரு 100 பேர் ஸ்டன்கன் எடுத்துகிட்டு போனோம்னா போதும் 50% முஸ்லீம்களை அழிச்சிடலாம் அப்படிலாம் பேசுகிறாங்க. இல்லை, அதில் ஒரு ஆளா நீ? அவங்க பேசலாம், கேஸ் போடலாம், அவங்கள தூக்கி உள்ளே வைக்கலாம். அப்படியேப்பட்ட ஆளா நீங்கள்? இது என்ன விதமான மன தராதரம் யோசிச்சு பாருங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் அப்படியே ஒரு முஸ்லீம் பொண்ணுன்னு யோசிங்க. நீ அப்போ நீ பெண்ணு தான், என்னுடைய பார்வையில் அப்போ நீ பொண்ணு தான், என் மகள் மாதிரி தான், அவ்வளோதான். இதை தாண்டி ஒன்றுமே இல்லை. நீ கோஷா போட்டுக்கோ, பேர் என்னென்ன சொல்கிறீங்களா, அதெல்லாம் கிடையாது. வெதர் ஷீ குட் ஏபிள் டு எக்ஸ்பிரஸ் ஹர், தன்னை அவளால் வெளிப்படுத்தி கொள்ள முடிகிறதா, அதுக்கு இந்த சமூகத்தில் இடம் இருக்குதா? வெல் குட், கான்ஸ்டிடியூஷன் ஹஸ் பீன் ஆனர்டு. உனக்கு அந்த இடம் தரப்படவில்லையா? அப்போ நான் எதிர்ப்பேன். இவ்வளோதான். உலகம் ஃபுல்லாக இவ்வளோதான். ஒரு 13 வயசு பாப்பா அவன் வந்துட்டு என்ன சொன்னான், நீங்கள் யார் அந்த நாட்டு இந்த உலகத்தினுடைய இயற்கையை அழிக்கிறதுக்கு அப்படின்னு ட்ரம்ப்பை பார்த்து முறைச்சா இல்லையா? முறைச்சாலா இல்லையா? அந்த முறைப்பை வந்துட்டு எல்லாரும் படம் பிடிச்சி போட்டாங்க இல்லையா? ஏன் போட்டாங்க? ட்ரம்ப் காலி ஆகிட்டார், ஆனால் அந்த பொண்ணு இன்னைக்கு இருக்கிறா. ஏன்னா அவதான்டா என் மதர், இயற்கை தான் மதர், நீ யாரு அப்படின்றா. நீ யார், ஹவு டேர் யூ அப்படின்னு சொல்லி கேட்டான் அந்த பொண்ணு இல்லையா? அப்போ இதுதான் உலகம். இந்த உலகத்தில் யாரும் யாரது இப்போ இஸ்ரேல் அவருடைய பெரிய இராணுவ பலத்தோடு சேர்ந்து ஒட்டுமொத்த காசை அழிச்சிட்டாங்க. உலகம் ஆஹா சூப்பர், 34,000 பேர் கொண்டு குவிச்சு வச்சிருக்கிற, நீ அல்லவோ வீரன் அப்படின்னா கை தட்டுது. ஏன் செய்ய மாட்டேங்குது? இதுக்கும் உன் பாதுகாப்பு சம்பந்தம் இல்லை, நீ ஒரு அரக்கத்தனமா நீ பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு ஆளாலும் கண்டிக்கிறான். அவனு கூட இருக்கிற அமெரிக்காவே கண்டிக்கிறான். ஆனா இதையும் பிரதமர் சொல்றாரு, இப்படி உலக நாடுகள் எல்லாம் போர் நடக்குது, ஆனா இந்தியா வந்து அகிம்சையும் அமைதியாவும் இருக்குன்னா அதுக்கு நம்ம ஆட்சி தான் காரணம், நம்ம அவ்வளவு அமைதியா வச்சிருக்கோம். இவர் எங்க அமைதியா வச்சிருந்தாரு? இவர் லிஞ்சிங் அப்படின்னு மாப் லிஞ்சிங் வந்துட்டு இந்த நாட்டில் எவ்வளோ நடக்குது ஏங்க? இவருடைய ஆட்சியில் தானங்க 3000 முஸ்லீம்கள் கொல்லப்பட்டாங்க. நாங்கள்லாம் ஒரு ஸ்லைடு பை ஸ்லைடை நாங்கள்லாம் பார்த்தவங்க, புரியுதுங்களா? நாங்கள்லாம் இந்த நாட்டு ஜனநாயகத்தில் ரொம்ப ஆழ்ந்த பற்று உள்ளவங்க. இல்லாட்டி பேனாவை தூக்கி எரிஞ்சுட்டு நாங்கள் வேறு மாதிரி ஆகிருப்போம். எங்களால் ஜனநாயகத்தில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, இந்த மக்கள் மீது நம்பிக்கை இருக்குது, இவங்ககிட்ட சொல்லி கில்லி மேலே தூக்கி நிறுத்த முடியும் அப்படின்றது இருக்குது. இப்போ மோடி மீண்டும் ஜெயிச்சிட்டாரோ நாங்கள் என்ன ஓடி போய்ட்டு பெங்காலில் ஊந்துட போகிறோமா? நான் கிடையாது. நான் அப்போவும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், எங்களை போன்றவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த நாடு முழுவதும் விஷயம் இவ்வளோதான். லிவ் லெட் லிவ், எல்லாரும் வாழணும், எல்லாரும் ஒரு பவுண்டரிக்குள்ளே வாழறது ஒரு கான்ஸ்டிடியூஷன், ஒரு நாடு, அவ்வளவுதான். இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. அதுக்குள்ளே அனைவருக்கும் அனைத்து உரிமையும் உண்டு. ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது தான் வந்துட்டு எல்லாமே. உங்களுக்கான வாய்ப்பு, எனக்கான வாய்ப்பு, இதை வந்துட்டு நம்ம வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு. இதுக்கு பிறகு தான் லிபரேஷன், பெனிஃபிட் ஆஃப் லிபரேஷன். எனக்கான ஆட்சியை நான் எந்த விதமான வன்முறை இல்லாத போடுவேன், அதான் எனக்கான ஓட்டு. அதை நீ பறிச்சுக்கிட்ட அப்படின்னோம்னா அதுக்கு ஒரு தேர்தல் ஆணையம் துணை போகிறதுன்னா அந்த குப்பை அமைப்பை நான் ஏன் மதிக்கணும், அதை ஏன் வச்சுட்டு இருக்கணும்? தட்ஸ் அ ப்ராப்ளம். வேறு எதுவுமே இந்த நாட்டில் ப்ராப்ளம் கிடையாது. இந்த நாட்டில் வளம் இருக்குது, பணம் இருக்குது, டேக்ஸ் கரெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ தூரம் டேக்ஸ் கரெக்ஷன்னு. நெட் டைரக்ட் டேக்ஸ் கரெக்ஷன் எக்ஸீடு 2024 டார்கெட்டெல்லாம் தாண்டி போயிடுச்சு. யாரால் வந்துச்சு அந்த டார்கெட்டு? டைரக்ட் டேக்ஸஸ். கார்பரேட் டேக்ஸினுடைய கான்ட்ரிபியூஷனு பாருங்கள், இந்த நாட்டில்
கேள்வி இவங்க அவர்லாம் கார்பரேட்டுக்கு தானே கொடுக்குறாரு. அவர் பாருங்க என்ன ஆகிருக்குது அப்படின்ட்டு. கார்பரேட்னுடைய டேக்ஸ் ஷேர் ஆஃப் டேக்ஸிகிட்டி ரோஸ் டு 53.3%. 50% இருந்தது 53% யாருது ஓகேன்னா பர்சனல் இன்கம் டேக்ஸ் ஆஃப் த பீப்புள். கார்பரேட்டுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, கார்பரேட் டேக்ஸ் கலெக்ஷன் என்ன இருக்குது, அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 49 அப்படின்றது 47% குறைஞ்சிருக்குது. அப்போ இந்த நாடு யாரை நம்பி நிற்குதுன்றதை நீங்கள் பாருங்கள். ஸோ திஸ் இஸ் இந்த நாட்டில் எதுவுமே நீங்கள் ஒரு ஸ்மூத்தாக இந்த நாட்டை நான் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லு போதும். ஆனால் நீ சொல்கிறது அனைத்து இமேஜினேஷன், அனைத்தும் மக்களிடையே வந்துட்டு பிளவை ஏற்படுத்துவது. ஆனால் இதெல்லாம் கண்டுகொள்ளாமல் அப்படி தேர்தல் ஆணையம் ஒரு பதத்தை வைத்து ஒரு பரப்புரை செய்கிறாரு. இதை கண்டுகொள்ளாமலே இந்த தேர்தல் ஆணையம் இருக்குது அப்படின்னோம்னா இது எந்த அயோக்கியத்தனத்தை தான் இது பண்ணாது? மனுஷனே சரியில்லைன்ன போது அவன் கையில் இருக்கிற கத்தி என்ன பண்ணும்? அப்படிதான் இந்த EVM, அப்படிதான் இந்த விவிபேட். இவ்வளோதான். ஓகே, இந்த தேர்தல் ஆணையம் இதுக்கு மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதனோட நேரம் கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்துருக்கு. நன்றி.